இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 31 35 இத்தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்று வேதனைப்படுகிற இயேசுவினுடைய வார்த்தைகள். திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. முன்ன போனா கடிக்குது, பின்னால வந்தா உதைக்குது என்று ஒரு பழமொழி உண்டு அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சமுதாயத்திலே, நாம் வாழுகின்ற பகுதிகளில் சிலர் இருக்கிறார்கள். எது சொன்னாலும் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு விமர்சனம் வைத்திருப்பார்கள், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைத்திருப்பார்கள். நமக்கு எதிராக நாம் பெயர் வாங்கிவிடக்கூடாது, நம்முடைய முகம் மற்றவர்கள் உள்ளத்தில் பதிந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் சில வார்த்தைகளை வைத்திருப்பார்கள். சில சமயங்களில் அந்த வார்த்தைகளை உதிர்ப்பார்கள், பெயர் கெட்டு போகும்படியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பக்கத்தில் ஆண்டவர் காவல் தூதனை கொடுத்திருக்கிறார், நம்ம பக்கத்திலேயே சாத்தானையும் வச்சிருக்கிறார், சாத்தானையும் அனுமதிக்கிறார். அப்ப இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும். நம்மோடு இருக்கிற காவல் தூதருடைய யோசனை இப்படி நடக்கணும். விமர்சிக்கும் பொழுது தளர்ந்து விடக்கூடாது. போலித்தனமா நம்மை புகழும் பொழுது நாம் நெகிழ்ந்து போகக்கூடாது. நாம் நேரிய பாதையிலே, காவல் தூதர் வழியாக கடவுள் காட்டுகின்ற பாதையிலே சென்று கொண்டு இருக்க வேண்டும். செய்ய வேண்டியதை செய்து கொண்டே, சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். இயேசுநாதர் அப்படி இருந்தாரு. அவரை பெருந்தீனிக்காரன், குடிகாரன் அப்படின்னாங்க. ரொம்ப அசட்டிக்காக இருந்தார். திருமுழுக்கு யோவான் அவர் பேய் பிடிச்சவன் அப்படின்னாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 நமக்கு சொல்லுகிறது, நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, வானில் திரிகின்ற தீ ஆவிகள். இவங்க தான் தீய ஆவிகள். வானிலை அது பறக்குது, அது நம்மோடு இருக்கிற சில தீய சக்திகள் உண்டு. எது சொன்னாலும் ஒரு பொய்யை சொல்லி, அது சத்தமா சொல்லி அப்படியே சாதிக்க பார்ப்பாங்க, பேரை கெடுத்துருவாங்க. இயேசுநாதர் கலகக்காரன் என்றார்கள், கடவுளுக்கு எதிராக பேசுகிறவர் என்றார்கள், தூற்றினார் கடவுளை என்று சொன்னார்கள். கடவுளை தூற்றினாரா? கலகம் செய்தாரா? இதை கேட்டு அவர் கலங்கி போனாரா? மனதிடனோடு, தந்தையே உம்முடைய திருவிழப்படி எனக்கு நடக்கட்டும், நம்முடைய பயணம் அப்படி அமைய வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்களுக்கென்று நீர் சிறிதளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறீர். தெய்வீக உணர்வுகளில் நாங்கள் எங்கள் முகத்தை புதுப்பித்துக் கொள்ள, பதித்து கொள்ள, அன்றாடம் அதை புதுப்பித்துக் கொள்ள விவிலியத்தை கொடுத்திருக்கிறீர், அருட்சாதனங்களை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறீர், உம்மீது நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். இவைகள் எல்லாம் என்ன? நாங்கள் எந்த விமர்சனத்தை கண்டும், நெருக்கடியை கண்டும் மனம் தளர்ந்து போகாமல், உம்மை பற்றி கொண்டு எங்களுக்கு இலக்காக இருக்கிற அந்த வான்வீட்டை அடைவதற்கு எந்த பக்கமும் திரும்பாமல் தடைகளை உதறி தள்ளிவிட்டு முனைந்து ஓடச் செய்கிறேன். அப்படியே செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.